நீங்கள் லேண்டன் சீரீஸில் பார்த்த ஹால் ஜார்டன் வந்து சாக போகிறான்னு சொன்ன நம்புவீங்களா? என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வாங்க என்ன எதுவும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சீரீஸை எப்படி ஸ்டோரியை செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கதை வந்து ரொம்ப கிரவுண்டடாக இருக்குது. ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போகிற மாதிரி ஹால் ஜார்டன் போகிறாரு. அவர் கீழே ஒரு ட்ரெயினியாக வந்து நம்ம ஜான் ஸ்டூவர்ட் போகிறாரு. காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்டூவர்ட்டை யார் ட்ரெயின் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கிலோவாகுன்னு சொல்லிட்டு இல்லைனா டேங்க் மாதிரி ஒருத்தர் இருப்பார். காமிக்ஸ்லேயும் சரி சீரீஸ்லேயும் காமிச்சிருப்பாங்க. அவர் தான் வந்து ஜான் ஸ்டூவர்ட்டை ட்ரெயின் பண்ணுவார். ஹால் ஜார்டன் ட்ரெயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஹால் ஜார்டன் சாவறதுக்கு வருவோம். ஸோ வந்து அவர் எப்படி சாவார்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதில் வந்து ஒரு ரிவெஞ்ச் சீக்கிங் வில்லன் வருவார். அவர் தான் வந்து எல்லா லேண்டன்ஸ் தேடி தேடி கொள்ள ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிவெஞ்ச் சீக்கிங் வில்லனாலே காமிக்கில் வந்து எனக்கு ஞாபகம் அட்ராஷியஸ்ன்னு பேர். அவரோட ஃபேமிலி க்ரீன் லேண்டர்னால அழிக்கப்பட்டதுனால அவர் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு வருவார். அட்ராஷியஸ் தான் வந்து ஹால் ஜார்டனை கொல்லுவார். ஸோ ஹால் ஜார்டனோட இடத்துக்கு ஜான் ஸ்டூவர்ட் வருவான்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு நான் இன்னொரு ரூமர் என்னன்னா, இதில் மல்டிபிள் லேண்டன்ஸ் வரப்போகிறாங்க, எல்லா விதமான லேண்டன்ஸும். ஸோ அதனால தான் க்ரீன் லேண்டன் சீரிஸ் பேர் வைக்காமல் லேண்டன்ஸ்னு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஹீரோஸ் வந்து ஒரு மித்திக்கல் பீயிங்க்கு எகென்ஸ்டாக தான் சண்டை போட போகிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ சீரிஸ் வந்தால் தான் இது என்ன இதுன்னு தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.